நேற்று பெய்த புயல் மழையில் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முற்றிலுமாக தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. அதிகபட்ச மழை இங்கே விழுப்புரம் மாவட்டத்திலே பெய்திருக்கிறது. இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை நிர்வாகம் இந்த நிலைமையை சீரமைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. விழுப்புரம் நகரம் முற்றிலுமாக மூழ்கி இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் வாய்க்கால் உடைப்பு ஏற்பட்டு, ஏரிகள் உடைப்பு ஏற்பட்டு, அந்த தண்ணீர்கள் போவதற்கு வழி இல்லாமல் அனைத்தும் நகரத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறது. இந்த வெள்ள அபாயம் விழுப்புரம் நகரம் முழுவதும் ஏற்பட்டதற்கு காரணம் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே, எடப்பாடியாருடைய ஆட்சியிலே இங்கு இருக்கிற முக்கியமான வாய்க்கால் கோலினூர் வாய்க்கால் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு புனரமைக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த வாய்க்கால் முற்றிலுமாக இன்றைக்கு துட்டு போயிருக்கிறது. அதை ஆக்கிரமிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 ஆண்டு காலமாக அதை தூர்வாரவில்லை, சீரமைக்கவில்லை. அதனுடைய காரணமாக தண்ணீர் செல்வதற்கு வழி இல்லாத காரணத்தால் அந்த கோலினூர் வாய்க்கால் விழுப்புரம் நகர மைய பகுதியில் செல்வதால் அந்த தண்ணீர் எல்லாம் நகரத்திற்குள்ளே போய் சென்று கொண்டிருக்கிறது. வழி இல்லாததால் இப்படி இந்த அரசு எங்கேயுமே விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கு ஏரிகள் எல்லாம் உடைந்திருக்கிறது, வாய்க்கால் எல்லாம் துட்டு போயிருக்கிறது. வாய்க்காலில் தூர் வராத காரணத்தால் இன்றைக்கு செயல்படாமல் இன்றைக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு முழுக்க இந்த அரசு, திமுக அரசு, திறனற்ற திமுக அரசு, ஸ்டாலின் அரசு தான் பொறுப்பு. இதுவரை இன்றைக்கு நேற்றிலிருந்து இன்றைக்கு இந்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் விழுப்புரம் நகரத்தில் எங்கேயுமே எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை, உணவு வழங்கவில்லை, எங்களை பார்க்கவில்லை என்று குறைபாடு இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் காலையிலிருந்து சென்று கொண்டிருக்கிறோம். எங்கேயும் ஒரு அதிகாரியும் கண்ணிலே தென்படவில்லை. இன்னும் முதலமைச்சர் வரவில்லை. வருவதற்கு முன்னவா அவர் எங்கே வருகிறாரோ அங்கேயே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை பற்றி துளியும் அக்கறை இல்லாத அரசு இந்த திமுக அரசு.